கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் ராணுவ தளவாட கண்காட்சி நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐஸ்வர்யா வழங்க கேட்கலாம். ஐஸ்வர்யா, இந்த கண்காட்சியில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு? கண்காட்சியை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி இருக்கா? பிரியதர்ஷினி, கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் கூட்டு பன்னாட்டு விமானப்படை பயிற்சி கடந்த 6ஆம் தேதி துவங்கியது. இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா இந்தியா மட்டுமின்றி ஸ்பெயின், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட 4 நாடுகள், இந்தியா உட்பட 5 நாடுகள் இந்த கூட்டு விமானப்படை பயிற்சியில பங்கேற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட 700 வீரர்கள் இந்த விமானப்படை பயிற்சியில பங்கேற்றிருக்காங்க. இந்த கூட்டு விமானப்படை பயிற்சியின் ஒரு பகுதியாக தான் ராணுவ தளவாட கண்காட்சி இன்று துவங்கியது. சூலூர் விமானப்படை தளத்திலே ஒரு பகுதியாக இந்த கண்காட்சியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று துவங்கி 3 நாட்கள் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. முதல் 2 நாட்கள் பாத்தீங்கன்னா ராணுவ தளவாட உற்பத்தியாளர்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் இங்க பார்வையாளர்களாக அவர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது ஹிந்துஸ்தான், பெல் போன்ற பொதுத்துறை நிறுவனங்களும் பிரபலமான தனியார் நிறுவனங்களும் இங்க தங்களது படைப்புகளை தங்களது தயாரிப்புகளை இந்த அரங்குகள் காட்சிகளாக அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமின்றி கிட்டத்தட்ட 62 அரங்குகள் இந்த கண்காட்சியில் தங்கள் அரங்குகளாக அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த கண்காட்சியோட நோக்கமே இந்தியா உலக அளவில் இந்தியா பாதுகாப்பு துறையில எந்த அளவுக்கு இருக்கு, தங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு, குறிப்பாக மேக் இன் இந்தியா திட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு தற்போது முன்னேறி வருகிறோம் என்பது தொடர்பாக உலக அளவில் நம்மளை முன்னிலைப்படுத்துவதற்கு ஒரு பகுதியாக தான் இந்த கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பாத்தீங்கன்னா தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் இந்த கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிடுகின்றனர். தொடர்ந்து இந்த கண்காட்சியில் பல்வேறு நிறுவனங்கள் அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கோவை, திருப்பூர் நிறுவனங்களும் இந்த அரங்குகளில் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி இருக்காங்க. 3 நாட்கள் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. பிரியதர்ஷினி. ஐஸ்வர்யா, 3 நாட்கள் நடக்கிற இந்த கண்காட்சியை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப அனுமதி பெறுவதற்கு அவங்க முன்பதிவு மாதிரியான ஏதேனும் வழிமுறைகள் இருக்கா? எதை பின்பற்றி அவங்க இந்த கண்காட்சியை நேரில் பார்க்கலாம் 15ஆம் தேதி? இன்றும் நாளையும் நடைபெறும் கண்காட்சிக்கு கொடிஷியா, அதாவது கோவையில் உள்ள சிறு குறு அமைப்புகளை சேர்ந்த கொடிஷியா பாதுகாப்பு துறையோட ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. அந்த பாதுகாப்பு துறை மையம் சார்பில் மட்டுமே 4 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. கொடிஷியா சார்பில் இந்த நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில ஈடுபடும், அதாவது தங்களுக்கு ஆர்வமுள்ள நிறுவனங்கள் பார்வையிடலாம் கடந்த 1 வாரத்திற்கு முன்பே அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கு. அந்த அவர்களோட இணையதளத்திலும் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த 2 நாட்கள் பாத்தீங்கன்னா நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உட்பட நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் பங்கேற்றிருக்காங்க. ஆனால் அது மட்டுமின்றி அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்திய விமானப்படைக்கு அந்த யாரெல்லாம் இங்க வருகிறார்களோ அவர்களுடைய தகவலை தெரிவிக்கப்படும் என்றும் அவர்கள் அனுமதி அளித்த பின்பே இங்க அனுமதிக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இந்திய விமானப்படை தளத்தில் அவங்க பதிவு செய்யப்பட்டு இந்திய விமானப்படை சார்பில் அவர்கள் அந்த இது போன்ற ஒரு உள்ளே அனுமதி செய்திருக்காங்க, ஒரு ஐடி கார்டு தருவாங்க. தரப்பட்டவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் அதற்கான அந்த நடைமுறைகள் இன்னும் ஓபன் செய்யல அப்படிங்கறது தான் இங்க சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக அதற்கான நடைமுறைகளை தற்போது விமானப்படை சார்பில் அதற்கான நடைமுறைகளை ஈடுபட்டு வராங்க. பிரியதர்ஷினி. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஐஸ்வர்யா.